கல்வி ஒன்றே இந்திய சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் என்பதை நன்கு உணர்ந்த இந்திய மாணவர்கள் பலர் இன்று வெளியான SPM தேர்வில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சி கண்டு சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். என் பேரண்ட்ஸ்க்கு, என் அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறமா என் டீச்சர்ஸ்க்கு, மோட்டிவேஷனுக்கு, எக்ஸ்ட்ரா கிளாஸு கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறமா கடைசியாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த 2 ஆண்டு காலமாக எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், நண்பர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். எனக்கு ஊக்குவித்த எனது பெற்றோர்களுக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும், எனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வேளையில் நான் எனது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். SPM தேர்வு பெற்ற அனைத்து சக நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இதனிடையே திட்டமிட்டு தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தியதன் விளைவாக இந்த வெற்றி கிடைத்ததாக தெரிவித்த அவர்கள் தங்களின் லட்சியத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கும் விண்ணப்பிக்கப் போவதாக கூறினர். இதனிடையே ஈப்போவில் உள்ள பல பள்ளிகளில் SPM தேர்வெழுதிய இந்திய மாணவர்கள் பலர் சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அந்த வகையில் பேராம் மாநிலத்தில் 95 விழுக்காடு இந்திய மாணவிகள் பயிலக்கூடிய பள்ளியாக விளங்கும் ஈப்போ ஸ்ரீபுத்ரி இடைநிலை பள்ளியில் பயிலும் பல இந்திய மாணவிகள் அனைத்து பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்று குடும்பத்திற்கும் பள்ளிக்கும் நற்பெயரை பெற்று தந்துள்ளனர். இந்த தேர்வு கிடைக்க நான் நிறைய ட்ரையல் பேப்பர்ஸ், டீச்சர்ஸ் ஹெல்ப், அவங்க துணையோடு தான் நான் இந்த ரிசல்ட் எடுத்தேன். நான் ஆக்சுவலி எந்த டியூஷனுக்கும் போகல. ட்ரையலுக்கு அப்புறம் தான் நான் எட்மெட்ஸ்க்கு டியூஷன் போனேன். நான் ட்ரையல் அப்போ எட்மெட்ஸில் எடுத்தேன், ஆனால் இப்போ SPMல எடுத்தேன். ஸோ நீங்கள் நல்லா படித்து முழு நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசல்ட் எடுக்கலாம். ஒரு தமிழ் பள்ளி மாணவியாக இருந்து பல கஷ்டங்களை எதிர்நோக்கியிருக்கேன். நம்ம முன்னுங்க வந்தோன்னே, ஏன்னா எல்லாமே தேசிய மொழியில் தான் பாடங்கள் இருக்கும். நான் முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ கஷ்ட காலம் இருந்தாலும் எங்களை படிக்க வைக்கிறதுல அவங்க தவறுனதில்லை. எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் அவங்க எங்களை படிக்க வைக்கிறதுல தான் முன்னோடியாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா செக்யூரிட்டி கார்டு தான், ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்ததில்லை. அதனால் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நல்ல தேர்வுக்கு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த நேரத்தில் என்னோட பெற்றோர், என்னோட தாத்தா பாட்டி குடும்பத்துக்கும், அப்புறம் கண்டிப்பாக என்னோட ஆசிரியர்கள், அப்புறம் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் நன்றி சொல்கிறது என்னோடய பெற்றோர்களுக்கும், என் ஆசிரியர்களுக்கும். அவங்க அயராது எனக்காக ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்குற கேள்விக்கெலாம் ரொம்ப இதாக எனக்கு கைட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படித்தேன். அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி என் கையில் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். SPMல எழுதிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா இறந்துட்டாங்க. கீர்த்தி அக்கா ஒரு ஆள் கொழுவி கடிச்சு இறந்தாங்களோ, அவங்க என் அக்கா தான். அவங்க இறந்துட்டாங்க. நான் இப்போ எக்ஸாம் செய்யும் போது என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இது என்ன நடந்தாலும் நீங்கள் அப்பயும் ட்ரை பண்ணி செய்யணும். எந்த கஷ்டமாக இருக்குன்ட்டு அது ஒரு காரணமாக வச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரை பண்ணாமல் செய்யாமல் இருக்கக்கூடாது. சிறந்த தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவிகளில் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்றவர்கள் ஆவர். மேலும் ஆண்டுதோறும் இப்பள்ளியின் SPM தேர்ச்சி விகிதம் அதிகரித்தவாறே உள்ளதாகவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. இதனிடையே இப்போ சுங்கைப்பாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியில் பயிலும் தனு அக்ஷய் சிவசுப்பிரமணியம் SPMல் 9A பெற்று பள்ளியின் முதல்நிலை மாணவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நான் இந்த SPM தேர்வுக்காக மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறேன். இரவு பகல் பாராமல் நான் உழைத்து என்னுடைய மிகவும் முடிந்த முயற்சியை நான் போற்றிருக்கிறேன். இந்த தேர்வு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.